நமக்கு பிரியமா நாம் வாழ்ந்து கொண்டு இது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறோம். ஆனா ஏசாயா 55 பார்க்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு என்ன பிரியம், இதுதான் நமக்கு முக்கியம். அது சுருக்கமா சொல்றா இருந்தா, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இது யாருக்கு இது கிடைக்கும்? கிருபை நியாயம் நீதி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு என்று சொன்னால் அது அவங்களுக்கு அது சரியா புரிய மாட்டேங்குது. ரட்சிப்புனா என்னதுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க, வேதனையா இருக்கு. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவங்க கேட்கிற கேள்வி, ரட்சிப்புக்குன்னா என்னது? நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் மாறிடும், நமக்கு கிருபை கிடைச்சிரும், பரிசுத்தம் கிடைச்சிரும். இதை அனுபவிச்சு இது உணர்ந்து இது கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி அதை உணர்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் சொல்லுகிறார். இப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை, நியாயம், நீதி. இது ரட்சிக்கப்பட்டவங்க. இதை குறித்து நீ மேன்மை பாராட்ட. நீ உன்னுடைய ஞானத்தை குறித்தோ, உன்னுடைய பராக்கிரமத்தை குறித்தோ, உன்னுடைய வீரத்தை குறித்தோ, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நல்ல கவனமா கேளுங்கம்மா, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டு.